5 பாகவத புராணம் ஸ்ரீமன் நாராயணனின் 23 அவதாரம் பற்றிய விபரம். மகாவிஷ்ணுவின் விஸ்வரூபம் ஏன், எப்படி, எதற்காக என்கின்ற விபரம் இதில் அடங்கும். 6 பவிஷ்ய புராணம் தீர்க்க தரிசன பக்தி இலக்கியம். இது அனைவரும் கண்டிப்பாக படிக்க வேண்டிய புத்தகம். இது ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் ஓலைச்சுவடியில் எழுதியது. அப்பொழுது எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை உள்ளபடி கூறிய புராணம். அதில் கூறியது என்னவென்றால், பெரியவர்களுக்கு மரியாதை இருக்காது, குரு மரியாதை இருக்காது, குலப்பெண்டிர் சோரம் போவர், போலி சந்நியாசிகள் பொலிவுடன் திகழ்வர், நாம் இன்று நடைமுறையிலே காணும் பெரும்பான்மை கொடுமைகளை அன்றே எழுதி காட்டியுள்ளார் பவிஷ்ய புராணத்தில். 7 நாரத புராணம் கலகங்களின் அதிபதி நாரதரை பற்றியது. 18 புராணங்களின் தத்துவம் தாத்பர்யம் அனைத்தும் தருவது இந்த நாரத புராணம். உயிர்களுக்கான நெறிமுறைகள், மக்களின் விரத பலன்கள் போன்றவை இதில் அடங்கும். அடுத்து 8 அக்னி புராணம். வசிஷ்ட முனிவருக்கு அக்னி பகவானே நேரடியாக சொல்லும் புராணம். அதாவது நாடிகளின் தத்துவம், சர்வ ரோகங்களுக்கு நிவாரண மந்திரம், ரண சிகிச்சை முறைகள், ஆலய மூல விக்கிரகங்களை அமைக்க படிக்க வேண்டிய ஆகம முறைகள், பிரதிஷ்டை, கும்பாபிஷேக முறைகள், சிற்பிகளுக்கான இலக்கணம், ஓம யாக குண்டங்களுக்கான வாஸ்து சாஸ்திர வழிமுறைகள் இந்த அக்னி புராணத்தில் நிறைவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது.